வணக்கம் நண்பர்களே. நாம் பார்க்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஆகும். இந்த சரணாலயம் கடந்த 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ராம்சார் குறியீடு பெற்ற சிறப்பு தலமாகவும் விளங்குகிறது. சுமார் 77 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் வெள்ளை அரிவாள் மூக்கன், நத்தை குத்தி நாரை, கூழைக்கடா, கரண்டி வாயன் மற்றும் மஞ்சள் மூக்கு நாரை போன்ற ஆசிய கண்டத்தை சேர்ந்த பறவைகள் வந்து செல்கின்றன. இவை தவிர ஆஸ்திரியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து பெலிக்கன் பறவைகளும் வந்து செல்கின்றன. இவை மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுமார் 109 வகையான வலசை பறவைகள் இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து சுமார் 4 மாத காலம் வரை தங்கியிருந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்து குஞ்சுகளுடன் திரும்பிச் செல்கின்றன. மேலும் இந்த வெள்ளோடு சரணாலயத்தில் ஜொலிக்கும் அரிவாள் மூக்கன், சிறிய நீர்க்காகம், நெடுங்கால் உள்ளான், சின்ன முக்குளிப்பான், பெரிய நீர்க்காகம், நாமக்கோழி, செந்நீலக்கொக்கு, சின்ன பட்டாணி உப்பு கொத்தி, வெண்மார்பு காணாங்கோழி, புள்ளி மூக்கு வாத்து, நீளவால் இலைக்கோழி, சிவப்பு மூக்கு ஆள்காட்டி, புள்ளி அலகு கூழைக்கடா, நீலதாழை கோழி, கருப்பு அரிவாள் மூக்கன், தாழைக்கோழி உள்ளிட்டவை வாழிடப் பறவைகளாக இனம் காணப்பட்டுள்ளன. இவை தவிர பாம்பு தாரா, பச்சை மண்கொத்தி, புள்ளி அலகு கூழைக்கடா, மஞ்சள் நாரை, ஊசிவால் வாத்து, வெள்ளை அரிவாள் மூக்கன், மண் கொத்தி, தட்டை வாயன் போன்றவை வலசை பறவைகளாக இனங்காணப்பட்டுள்ளன. ஆசிய கண்டத்தில் காணப்படும் கோடைக்காலத்தில் வலசை வரும் பறவையான மஞ்சள் மூக்கு நாரையும் தற்போது இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்துள்ளன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற பறவைகள் சரணாலயத்தை அறிமுகப்படுத்தி வைப்பது அவர்களது சூழலியல் அறிவை வளர்க்க உதவும். அதேபோல் இதுபோன்ற இடங்களை அரசு பாதுகாப்பது நம் எதிர்கால சந்ததிகளுக்கு அறிவுசார் பொக்கிஷங்களாகவும் அமையும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.